மாங்காய் பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் மாம்பழம் எடுத்துருக்கேன். ஒரு ஒட்டு மாங்காய் ஒன்று எடுத்துருக்கேன். மாம்பழம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஒட்டு மாங்காய் ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ இந்த மாங்காவை சீவிட்டு கட் பண்ணி போட்டு வேக வச்சுக்கணும். இதை தனியாக சீவி இது வேக வைக்கக்கூடாது. பழத்தை தனியாக சீவி கட் பண்ணி வச்சுக்குவோம். இதை வேக வச்சுக்குவோம். இது மாதிரி தோலை சீவிட்டு கட் பண்ணி வேக வச்சுக்குவோம். அதேமாதிரி மாம்பழத்துலேயும் தோலை எடுத்துட்டு கட் பண்ணி வேக வைக்கணும். இந்த மாங்காவை 150 மில்லி தண்ணியை வச்சு வேக வச்சுக்குவோம். இந்த மாங்காய் 75% வெந்தால் போதும். அதுக்கப்புறம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். இதோடு சேர்த்து மாம்பழத்தையும் போட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்படி ஒன்றா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாங்காய் வேக வச்ச தண்ணியிலே 150 கிராம் சர்க்கரை போட்டு கரையை விட்டுக்குவோம். சர்க்கரை கரைஞ்சி லைட்டாக கொதி வரணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ போட்டு கிண்டிடுவோம். ரெண்டையும் மாங்காவையும் மாம்பழத்தையும் அரைச்சி வச்சுக்கோம்னா, இது மாங்காய் எதுக்கு சேர்க்குறதுனா மாங்காவும் மாம்பழமும் கலந்து போட்டால் தான் புளிப்பு இனிப்பு ரெண்டு சுவையும் தெரியும். இதில் ஒரு சிட்டிகை உப்பு எதுக்குன்னா இந்த இனிப்பையும் புளிப்பையும் தூக்கி கொடுக்கறதுக்கு. இப்போ இந்த பதத்துக்கு வந்த உடனே ஹல்வா பதத்துக்கு வந்த உடனே தூக்கி ஒரு தட்டில் நெய் தடவி ஊற்றிடணும். ஹல்வாவோட கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க ஒரு 25 கிராம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் நெய் தடவிக்கும். நெய் இல்லைன்னா வெண்ணெய் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. அது சூட்டோடு ஊற்றும்போது இதாகிடும். இதில் ஊற்றி அப்படியே பரவலாக காய வச்சிடணும். மாங்காய் சரியாக அரைப்படலைன்னா அந்த கட்டி கட்டியாக இருக்கிறத எடுத்துருங்க. கையாலே கூட எடுத்துடலாம். இதை வெயிலில் காய வச்சிடணும். 2 நாள் காய வச்சா கூட காஞ்சிரும், நல்ல வெயிலாக இருந்தால். இப்போ இது ஒரு நாள் தான் காய வச்சேன், காஞ்சிருச்சு. இன்னொரு நாள் காய வச்சா நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணி இதை எடுத்து வச்சிருவோம். அப்படியே கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணி ஸ்லைஸாக எடுத்து வச்சிட வேண்டியதான். ஒரு நாள் காஞ்சதுனால கொஞ்சம் பார்த்து செய்யணும். இன்னொரு நாள் காய வைக்கணும். எனக்கு டைம் இல்லை.